ஹாய் மக்களே, கிடா விருந்து பார்க்கலாமா? வாங்க போய் பார்க்கலாம். குண்டாலாம் வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் பெருமை வீட்டில் நாய்ங்களாம் பாருங்கள் எத்தனை ஓடுக்குதுன்னு பாருங்கள். புதுசுன்னு சின்ன சின்னதாக 2 நாய், பெரிய நாய் ஒன்று, சின்ன நாய் ஒன்று இருக்குது. நம்மளை கூப்பிடுது, திறந்து விடுங்க. மாரியம்மன் கோயில் திருவிழா கிடா வெட்டி பொங்கல் வச்சுருக்காங்க. அது சமைக்கலான்னு இப்போ கடுகு எண்ணெய்லாம் ஊற்றிடுவாங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அப்புறம் மக்களே கருவேப்பில் போடுறாங்க. கருவேப்பில் போட்டு எண்ணெய் ஊற்றி அப்புறம் பாருங்கள் நல்லா பொரியுது கருவேப்பில். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாங்க. இது பார்க்கவே அப்படியே நேச்சுரலாக இருக்குது. கறியை போட்டு நல்லா கிண்டிக்கிட்டாங்க. நான் கடாயை தோல் உளிக்கிறதெல்லாம் எடுக்கவே இல்லை மக்களே, அப்படியே நான் எடுத்துட்டேன் வீடியோ. அதுக்கப்புறம் சாரி மக்களே, நான் பாதியில் ஒழுங்காக வீடியோ எடுத்துருக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லி குழம்பு வைக்க, அந்த பக்கம் வெறும் கறி மட்டும் குழம்பு வைக்கிறாங்க. இந்த பக்கம் நல்லி வைக்கிறாங்க. அதுக்கு கருவேப்பிலை இஞ்சி பூண்டுலாம் போட்டாங்க. அது பக்கம் ஒரு பக்கம் வேலையாகிட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் சாதமெல்லாம் வதச்சி ஒரு குண்டால போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் நல்லி குழம்பு வைக்கிறாங்க மக்களே. பாருங்கள் நல்லியில் எப்படி இருக்குன்னு. அது உப்பு போட்டு நல்லா செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு உப்பு கரெக்டாக இருக்குதுன்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னு உப்பு போடுறாங்க எங்கள் பெரியம்மா. மசாலாலாம் போட்டுக்கிட்டாங்க மக்களே நல்லி குழம்பு வைக்க. குழம்பு வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் போல். அப்புறமாடி நல்லி குழம்புக்கு வந்து சாந்து ஊற்றிட்டாங்க. அப்புறம் நல்லி குழம்புக்கு தண்ணி ஊற்றிட்டாங்க மக்களே. தண்ணி ஊற்றி நல்லா கிளற விட்டாங்க. அப்புறம் ஒரு பக்கம் குடல் குழம்புலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து ரத்தமெல்லாம் கரைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி இந்த பக்கம் கறியெல்லாம் வறுக்க ஆரம்பித்தாங்க மக்களே. இந்த நாள் வந்து ஒரு ஜாலியாக போச்சு. எல்லா சொந்த பந்தங்களும் கூடி இந்த இடத்தில் அந்த சாப்பாடை சாப்பிடும் போது ஒரு மனசுக்கு நிறைவடையுது. எல்லா சொந்த பந்தமும் வந்து ஒரு இடத்துல இருந்தால் அந்த நாள் போகிறதே தெரியாது மக்களே. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். இருக்கிறது ஒரு டைம், அதுக்கு நம்மளுக்கு பிடிச்சதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த ஊரில் பணம் தான் பெருசு நினச்சிக்கிறாங்க. பணம்லாம் ஒரு நோட்டு மக்களே. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. சொந்தம் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் போட்டு உடல் கறியெல்லாம் வறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட மக்களே. எல்லாம் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. சாயந்தரம் 4 மணி ஆகிடுச்சு. அதனால் ஃபஸ்ட்டு குடல் வறுத்துருந்தாங்க. அந்த குடல் போட்டுக்கிறாங்க, ஆட்டுக்குடல். அப்புறம் ஒவ்வொருத்தங்களுக்காக எடுத்து கொண்டு போய் கொடுத்தாங்க. வீட்டுக்கு வந்து சொந்தக்காரங்களாம் சாப்பிட ஆரம்பித்தாங்க. பாருங்க, பாட்டி, அத்தை, தாத்தா எல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க.